சாராஸ் கிச்சன். நான் உங்கள் சரண்யா ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி, எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வேக வச்சுருக்கேன்னு. இது எப்படி வேக வைக்கணும்னா, யூஸ்வலாக நம்ம 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இப்படி உதிரியாக வரணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி முக்கால் வெந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரைஸை. 5 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கேப்சிகம்மை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பீன்ஸ் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 2 பெரிய கேரட் இது மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் கோஸ், இந்த மாதிரி கோஸ் நல்ல மெல்லிஸாக நல்ல கிரேட்டரில் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாக துருவி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மொத்தமாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஒயிட் பெப்பர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். காரம் எவ்வளோ அதிகமாக தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போடும்போதே நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இப்போ இதை லேசாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குவோம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் புதியவர்களாக இருந்தீங்கன்னா சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே என் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியாமல் பார்க்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் சண்டேஸில் நான்வெஜ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த மாதிரி நான்வெஜ்க்கு பதிலாக முட்டையில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. வித்தியாசமாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நாள் வித்தியாசமாகவும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் நல்ல பரவலாக ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த டிஷ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சாராஸ் கிச்சன் சேனல் இப்போ ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லேயும் இருக்குங்க. அது ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு இண்டோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஷ் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 5 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு சாஸ் இருந்தாலே போதும்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லைங்க. இதுக்கு கோபி மஞ்சூரியன், சிக்கன் 65 இதெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் சைட் டிஷ்ங்க. அதுக்கான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ முட்டையை லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ரைஸோட. பார்த்தீங்கன்னாவே நல்லா வெந்து வந்திருக்கு. அடுப்பை இப்போ சிம்லேயே வச்சு செய்யுங்க, ஏன்னா ரொம்ப பெருசில் வச்சிட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எல்லா ரைஸும் செப்பரேட்டடாக இருக்குன்னு. ஃப்ரைட் ரைஸ்க்கு மெயினாக அரிசி இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு லன்ச் ரெசிப்பியாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா நம்ம இதில் எக் ஆட் பண்ணுறோம். ஸோ எக் சாப்பிட்டிங்கனாவே வயிறு ஃபுல்லாக இருக்கும். லேயர் பை லேயராக இந்த மாதிரி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
சில பேர் வந்து ரைஸ் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சுருவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். நான் ரைஸ் வேக வைக்கும் போது உப்பு போடல, ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி லேயர் பை லேயராக எடுத்து எல்லா மசாலா ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் இது கூட ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி இண்டோ சைனீஸ் டிஷ் இது. ஸோ சைனீஸ் டிஷ்ஷுனாவே சோயா சாஸ் அதில் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். அது ஒரு தனி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். வாசனையே எனக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூடான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.